ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 27 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோ போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே போகும்போது எல்லாருக்கிட்டையும் ஆளு சொல்லிட்டு போகிறான், நான் வந்து மற்ற டீம்ஸை இப்போ சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களில் யார் யாருக்கு அடிபட்டிருக்கோ சீக்கிரமாக அவங்க எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுற வேலையை பாருங்க, நான் கூடிய சீக்கிரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க ரெய்னோதர ஃபார்மை சேஞ்ச் பண்ணி படு வேகமா ஆளு போக ஆரம்பிக்கிறான். ஒரு சைடு அசோசியேஷனோட மீட்டிங்க காட்டுறாங்க. அங்க ஒரு பர்சனுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இது வந்து சரியில்லை, நம்மளோட இடத்துல கேட் வந்து ஓபன் ஆயிருக்கு, அப்படி இருக்கும் போது நம்மளையே உள்ள போகவில்லை. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அந்த ஏரியாவை மேனேஜ் பண்றதே நம்ம தான், நம்மளே உள்ள போக முடியாதான்? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு எப்படின்னு அங்க இருக்கிற கில்டு மாஸ்டர் மாச்சுலுன்னு ஒரு பர்சன் அங்க சொல்றாரு. இதை கேட்கிற சோய் சாங் யோங்னு ஒரு பர்சன் இருக்கான். அவங்க ஒத்துக்கிறான், ஆமா நீ சொல்றதுக்கு நான் முழுமையா ஒத்துக்கிறேன். இதுல ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கிற விஷயம், அவனோட சீட் வந்து காலியா இருக்கு, அவனும் இங்க இல்ல. பிரசிடென்ட் மேலயும் எனக்கு டவுட் உருவாகுது, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி எனக்கு பத்து. அங்க இதை கேட்கிற கிம் அவங்க சொல்றாரு, ஆமா நம்ம எல்லாரோட ஒப்பீனியனும் அவங்க கேட்கணும். நம்ம 10 லீடர் அலையன்ஸ் இருக்கும் போதும் அவங்க யாரையுமே எடுக்காம சிஓக்கு அவனை வந்து எடுத்திருக்கான். இதை பத்தி நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? கில்டு மாஸ்டர் லீஷோ, இது யாருன்னு தெரியுதா? அயன் கில்டோட ஒரு டீலிங் போட்ட பர்சன் லீஷோ, அவனே தான் இவன். அவனுக்கும் அயன் கில்டுக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அது என்ன விஷயம்னு போக போக நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. மழை பெய்யும் போதும் அப்படி ஆளு ஓடி வரான். இடத்துல ஓடி வரும் போதே அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்போ ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸா இருக்கிற ஒரு படையும் அங்க அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் சோல்ஜரோட படைய 2 படையா பிரிச்சிருப்பான். ஒரு படையில லிச் அனுப்புனா, இன்னொரு படையில தலையில்லாத அந்த வாரியர் அவனை அனுப்பியிருப்பான். ஆனா இப்போ அவங்களோட ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா நம்ம தான் இப்போ ரொம்ப ஸ்பீடா இந்த விஷயத்த முடிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 ஹவரும் ஏதோதான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிம் இப்படி சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அப்படியே பாஸ்டுக்கு போகணும். இன்னும் அப்படியே பாஸ்டுக்கு போது அங்க கிம் கிட்ட அவரு சொல்லிருப்பாரு, கேட்டபடி அங்க இருக்கிற எல்லாரையுமே எங்களால எவாக்குவேட் பண்ண முடியும். அதே டைம்ல நாங்க ஒரு பேரியரையும் கிரியேட் பண்ணிடுறோம். ஆனா இப்போ அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெரிய பிரச்சனை என்னன்னா, எவாக்குவேட் பண்ணும் போது மக்களா அங்க இருக்கிற கில்ட் ஆளுங்க அவங்களையும் எவாக்குவேட் பண்றோம். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இது நீடிக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்களோட ஏரியால இருந்து நாங்க அவங்களையும் எவாக்குவேட் பண்ணிருக்கோம். அதனால 3 ஹவர் தான் எங்களால தடுக்க முடியும். அந்த பேரியர் அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன அவங்க உள்ள பூந்துருவாங்க. சரி 3 ஹவர் தானே, எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு அதுவே போதும். 3 ஹவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரசிடென்ட் இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, இப்போ 1 ஹவர் தான் இருக்கு. என்னது 1 ஹவரா? அவன் கிட்ட 3 ஹவர் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ என்னன்னா 1 ஹவர்ல நீங்க இந்த பேரியரை ஓபன் பண்ண போறீங்களா? ஆனா அப்பா எனக்கு புரியுது மகனே, ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இது நீங்க சொன்னதை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் 1 ஹவர் அது அவனுக்கு போதுமா தான் இருக்குமா? நீங்களே யோசிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் லிமிட். நான் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லீ அவனே இங்க வரானா. அதனால சீக்கிரமா கிகோரி ஆர்கனைசேஷனை கான்டாக்ட் பண்ண இப்போ டைம் வந்துச்சு ஒரு ரியலான பேட்டில பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் அங்க சண்டையை காட்டுறாங்க. அங்க பயங்கரமா சண்டை போயின்னு இருக்கு. அங்க ஒரு பர்சனோ பயங்கரமா உன்னோட கத்தியை வச்சு தாக்குறான். அதையும் அசால்ட்டா உன்னோட கையால பிடிக்க முடியுது. அது ஒரே பஞ்சில நாக் அவுட் பண்ணலான்னு வருவான். நான் அதுக்குள்ள வைஸ் கேப்டன் மண்டையை அப்படியே பறக்க விட்டுறான். இவன் யாருன்னா சிஇஓட டீம்ல இருக்க வைஸ் கேப்டன் தான். இதுக்கு முன்னாடியே சிஇஓட டீமை நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். அதுக்காக தான் இங்க படு பயங்கரமா இவங்க கொள்றாங்க. நமக்கு எதுவும் ஆகல, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய ஆளுங்க வரப்போறாங்க. அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். ஒரு சைடு சிஇஓ தனியாவே காலின்னு அந்த ரோட்ஸ் அவங்க 2 பேர் கூட தனியா ஆளு சண்டை போடுறான். இதை பார்க்கும் போது அவங்களுக்கு இன்னமும் மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம சிஇஓக்கு தனியால பெரிய ஆளுங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போது நம்மளும் சும்மா இருக்க கூடாதுன்னு அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரோட்ஸ் பயங்கரமா தாக்க வருவானா, அவனோட ஐஸ் அட்டாக் வச்சு எப்படி ஆளு தப்பிக்கிறான். இவங்களோட அட்டாக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த காலினோட ஸ்பீடு அது படு பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி நான் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவளால தப்பிக்க முடியுது. அதனால இவங்க 2 பேரை ஃபர்ஸ்ட் நான் பிரிக்கிற வேலையை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம சியுக்கு தப்பிக்கும் போது ஒரு அட்டாக் பண்ணிருப்பாங்க. இதனால ரோட்ஸோட கையும் காலும் அங்க வசமா மாட்டிக்குது. ஆளும் அவங்க சொல்றான், அடச்சே நான் திரும்பவும் இதுல மாட்டிக்கினேன்னு நினைக்கிறேன், இது ரொம்ப அனோயிங்கா இருக்குப்பா. ஹேய் காலின் உதவி பண்றது. ஆமா நீ எல்லா டைமும் இதே மாதிரி தான் இருக்க, நீ எதுக்கு தான் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கியோ? இதோ வரேன். வந்த உடனே அவ படுவேகமா கையையும் காலையும் அப்படியே வெட்டி விடுறா. பாக்குற சியுக்கு ரொம்ப ஆச்சரியமா வரா. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே ரோட்ஸோட காலு கையை எல்லாமே அங்க ரீஜெனரேட் ஆயிடுது. அலின் நீ கவலைப்படாத, இதுக்கு மேலேயே எனக்கு எதுவுமே ஆகாது. நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். ஏன்னா என்னோட யூனிக்கான எபிலிட்டி என்ன உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட யூனிக்கான எபிலிட்டி அதுதான் ரீஜெனரேஷன். இப்பதான் எனக்கு புரியுது, இதனால தான் உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லையா.
இதனால தான் ஆளு எப்பயுமே கேர்லெஸ்ஸா இருக்கான். எப்பெல்லாம் அவனை தாக்க போறனோ அந்த டைம்ல கார்லின் அந்த பொண்ணு முன்னாடி வந்து தாக்குறான். இதனால தான் நான் ஆல்ரெடி அவங்கள செப்பரேட் பண்ணேன். ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. நானும் கிட்டத்தட்ட 10 அட்டாக்ஸுக்கும் மேல ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அங்க பண்ணேன். நான் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. சியுக்கு இப்படி யோசிக்கும் போது பின்னாடியே அந்த பொண்ணு சொல்றான், ஹே ரோட்ஸ், ஏதோ ஒரு விஷயம் நம்மள நோக்கி படுவேகமா வர மாதிரி இருக்கு. என்னது, என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. முட்டாள், நல்லா பாரா. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சம வேகமா ஐஸ உடச்சிட்டு அந்த பக்கம் போகுது. இம்மதான் படுவேகமா அப்படியே அவங்க எல்லாரையுமே கிராஸ் பண்ணிட்டு அங்க போறான். இந்த விஷயத்த அந்த பொண்ணு பார்க்க கூட இல்ல. ஏதோ ஒரு விஷயம் இங்க கிராஸ் ஆச்சு அப்படின்னு தான் அவளுக்கு தெரியும். நம்ம கிம் எதுக்கு இந்த அளவுக்கு வேகமா இருக்கானா, அவனால இப்போ அவனோட டீமன் ஆட்ரிபியூட்டை அந்த ஈகோஸுக்கும் கொடுக்க முடியும். அதுக்கான எபிலிட்டி அங்க கிடைச்சிருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு என்னால நகரவே முடியுது. பின்னாடியே அந்த பொண்ணு பார்த்து யோசிக்கிறான், ஆமா யார் இவன்? அவனை நான் பார்க்க கூட இல்ல. அவனோட மூமெண்ட் அது கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஆளு வேகமா வந்தான். கொரியால இந்த அளவுக்கு ஸ்கில்டான ஆளுங்க இருக்கிறாங்களா என்ன? இப்போதான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது. அங்க ரோட்ஸும் அவனோட கையை பார்க்கறான். கையெல்லாம் ஒரே கீரலா இருக்கு. காரணம் நம்ம ஹீரோ தான் வரும்போதே பயங்கரமா ஆளு வெட்டி விட்டான். இதனால ரத்தமா தெரிக்குது. ரோட்ஸ் அதுக்கெல்லாம் கவலையே படாம சிச்சுன்னு இருக்கான். என்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. என்னதான் நீ வெட்டினாலும் என்னால திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருப்பான். இந்த மாதிரி எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு கொரியனு. ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கத்துக்கினேன். அது கொஞ்சமா இங்கிலீஷ்ல அப்படி பேசுறான். நான் வந்து உன்கிட்ட சொல்லணும், நீ சொல்ற அந்த ரீஜெனரேஷன் என்னது, யூனிக்கான எபிலிட்டி ரீஜெனரேஷன், அது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னல. ஆனா அது இங்க வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம ஹீரோ கழுத்துல ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு ஈகோ இருக்கும்ல. இதோட யூனிக்கான எபிலிட்டியே உன்னோட ரீஜெனரேஷனை ஸ்டாப் பண்றது தான். அதனால இந்த வாட்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அங்க இதை கேட்கற அவங்க 2 பேருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதை வந்து அவங்களால சுத்தமா நம்ப முடியல. ஒரு ஆர்டினரியான பர்சனால ரோட்ஸோட ரீஜெனரேஷனை தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவனால பண்ண முடியுதுன்னா அவனும் ஆர்டினரியான பிளேயர் இல்ல, ஆர்டினரியான ஸ்கில்லோ இல்ல ஐட்டமோ இல்ல. அப்படி பார்த்தா நீயும் ஒரு பெரிய ஹை ரேங்கர்னு நினைக்கிறேன். அது போக ஓகேட்டியோ யூனிக்கான எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா? சரி, நீ வந்து என்ன பயங்கரமா தாக்கிட்ட, அதனால நான் ஒத்துக்கிறேன். என்னால ரீஜெனரேட் பண்ண முடியல தான். ஆனா அப்படி இருந்தாலும் என்னோட பவரை உன்னால தடுக்க முடியாது. நான் என்னோட சீக்ரெட் வெப்பனை நான் இது வரைக்கும் காட்டினதே இல்ல. இப்பதான் அதை காட்டவே போறேன். ஏன்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி டைம் வருமோ அந்த மாதிரி டைம்ல பர்சேக்கர் இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். அந்த எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணி விட அவனோட உடம்பு அப்படியே ஹல்க்கு மாதிரி செம்ம பெருசாயிது. அந்த போனாட்டும் எலிசாவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆளு ஒரு சில செகண்ட்ஸ்லயே அப்படியே நம்ம ஹீரோவை தாக்குறான். ஹீரோக்கு அங்க டாச் பண்ண கூட டைமே கிடைக்கல. அங்க பட்ட அட்டாக்ல நம்ம ஹீரோ எங்கேயோ போய் விழுறான். எங்கேயும் இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆக போகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செனரா.